நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வர்மக்கலையை நம்ம பயிற்சி பெற்றுட்டு வரோம். மொத்தம் 108 வர்மம். அதில் இன்று நாம் பார்க்க போகிறது 28வது வர்மம். அது உந்தி வர்மம்னு பேருங்க. தொப்புள் பகுதியில் தான் இருக்குது. தொப்புள் இருக்கு இல்லையா? இப்போ சுட்டு வரல எடுத்துட்டேன். தொப்புள் பகுதியில் வச்சுட்டோம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போது இதை வலச்சுழல் சுற்றுறோம் பாருங்களா. இப்போ 1 2 3 அந்த தொப்புளில் அந்த சுட்டு வரல வச்சுட்டு, சுட்டு வரலாம் ஆள்காட்டு வரல வச்சுட்டு, ஒரு 9 எண்ணிக்கை வலச்சுழல், 9 எண்ணிக்கை இடச்சுழல், மறுபடியும் 9 எண்ணிக்கை வலச்சுழல். இது ஒரு சுற்று. இன்னொரு சுற்று அதே மாதிரி ஒரு செய்யணும். 3வது சுற்றும் அதே மாதிரி செய்யணும். 3 சுற்றுகள் செஞ்சு முடிச்சிட்டோமா? செஞ்சு முடிச்சுட்டு கை விரலை எடுத்துட்டு மீண்டும் அந்த உந்தி வர்மத்தில் விரலை வச்சுட்டு மேலே கீழே மேலே கீழே 9 முறை பாருங்க. அதை மேல் நோக்கி ஒரு அழுத்தம், கீழ் நோக்கி அழுத்தம் அந்த தொப்புளில் வச்சுட்டு பாருங்க. 1 2 3 4 5 6 அது மாதிரி 9 எண்ணிக்கை. அதே மாதிரி இடச்சுழல் இடது வலது வந்து ஒரு 9 எண்ணிக்கை. அப்புறம் மெதுவாக தடவி விடணும். அவ்வளோதாங்க. லேசாக தடவி விடலாம். ஒரு லேசாக இது சாந்தப்பட்டது. வலச்சுழல் ஒரு 3 முறை, இடச்சுழல் ஒரு 3 முறை, அப்படியே வலச்சுழல் ஒரு 3 முறை தடவி விடணும். இப்படி செய்யும்போது நமக்கு என்ன நன்மை தெரியுங்களா? ஐயோ, காது குறைபாடு சரி பண்ணுதான். சிறுநீரக செயல்பாடு சீராக்குது. இனப்பெருக்க மண்டலத்தை சீராக்குது. வேற என்ன வேணும் நமக்கு? அது மட்டுமா அப்படின்னு பார்த்தோம்னா, வயிற்று வலி சீர் பண்ணுது, வயிற்றுப்போக்கு சீர் பண்ணுது, சிறுநீரக நோய் ஃபில்டர் வரல, கிரியேட்டின் அளவு அதிகம் போகுது அப்படின்னு பண்ணும்போது இந்த புள்ளி இயக்கும் போது அந்த சிறுநீரக ஃபில்டர் சீராக செய்யும். ஒழுங்கற்ற மாதவிடாய், சிறுநீர் கட்டு, யூரினே வெளிவரலன்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து விக்கில் இருந்துட்டே அங்கே சிலருக்கு. இத்தனை நோய்கள் இந்த உந்தி வர்மத்தில் சரி பண்ணும். இந்த கழிவுகளை தேக்கி வச்சிருக்கிற திறமை அது. அந்த இடத்துல அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த வர்மப்புள்ளியை நம்ம இயக்கிறோம். எனவே இந்த வர்மப்புள்ளியை நாம் தெரிந்து கொண்டு எந்த நோய்கள் இருந்தாலும் அதனை இதன் மூலமாக சரி செய்வோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.